Next we are going to discuss the properties of lattices. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் lattices டிஸ்கஸ் பண்ணும்போது இதிலேருந்துலாம் என்ன கொஸ்டின் வருதுன்னு கேட்டுருச்சுன்னா இப்படி தான் கொஸ்டின் வரும். Let L with this be a lattice, then prove that for any a b in L we have a star a is equal to a and a sum a is equal to a. Product of these two and the sum of these two are equal to a ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இது ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணலாம்? a star a is equal to a ப்ரூவ் பண்ணிக்கலாம். So consider a star a. By the definition of this, we know that it is equal to greatest lower bound of AA. என்ன a star a ன்னு சொல்கிறது என்ன எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தது? It is the greatest lower bound of AA. AB a star b எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கு? Which is the greatest lower bound of a and b. இப்படி தான் நாம் டிஃபைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது இங்கே b ஈக்குவல் டு ஏன்னு சூஸ் பண்ணியிருக்கு. இப்போ b ஈக்குவல் டு ஏன்னு சொல்லும்போது இட் இஸ் த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லிடும். ரெண்டு எலமெண்ட் எழுதியிருந்தாலும் ரெண்டுமே சேம் தானே. ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் ஏன்னு கிடச்சிடும். அண்ட் வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் ஏ? கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் ஏன்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் மஸ்ட் பி ஏ லோவர் பவுண்டு. அப்போ என்ன வேணும்? எக்ஸ் லோவர் பவுண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லணும்னா எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஏவாக இருக்கணும். அதுலேயும் கிரேட்டஸ்ட் எலமெண்ட்டாக தான் இருக்கணும். அப்போ அப்படி வர்ற எலமெண்ட் எது? ஏ தானே. ஏ இட் செல்ஃப் இஸ் லெஸ் தேன் ரிலேட்டட் டு ஏ தான். அண்ட் அப்படி வர எக்ஸஸில் ഏറ്റവും கிரேட்டஸ்ட்டாக இருக்கிற எலமெண்ட் எது? ஏ தானே வரும். ரைட்? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஏ. And next consider the sum of a. A sum a means it is the least upper bound of AA. We have defined it as the least upper bound of AB. So here a equal to b. அப்போ sum a ன்னு சொல்கிறது என்ன வரும்? This is the least upper bound of AAன்னு கிடச்சிடும். ரெண்டு எலமெண்ட் இருந்தாலும் ரெண்டுமே சேம் தான். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு least upper bound of ஏன்னு வந்துடும். அண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்டு எது? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ எது? ஏ இட் செல்ஃப். இப்போ நம்ம வந்து ஏயோட அப்பர் பவுண்ட்ஸ் எடுத்துக்கணும். அதில் லிஸ்ட்டு தான் வரும். ஏயோட அப்பர் பவுண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ஏ லெஸ் தான் ஏ ரிலேட்டட் டு எக்ஸாக இருக்கிற எக்ஸஸ் தான் அப்பர் பவுண்ட்ஸாக வரும். அதுலேயே லிஸ்ட் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? ஏ லெஸ் தான் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கணும். அண்ட் அதில் லிஸ்ட் எலமெண்ட்னு சொல்கிறது இது என்ன அப்பர் பவுண்ட் எடுத்துருச்சுனாலும் எக்ஸ்ன்னு சொல்கிறது லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்னு சொல்லிக்கணும்னா என்ன அப்பர் பவுண்டு ஒய் எடுத்துருச்சுனாலும் எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கணும். ரைட்? அப்போ நமக்கு இங்கே ஏ இட் செல்ஃப் இஸ் ஏ அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ தான். இப்போ என்ன அப்பர் பவுண்டு ஒய் எடுத்துருச்சுனாலும் ஏ லெஸ் தான் ஈக்குவல் டு ஒய் தானே வருது. ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இட் செல்ஃப். அப்போது ப்ராடக்ட் அண்ட் சம் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கிடச்சிருச்சு. ஸோ ப்ரூஃப் கம்ப்ளீட். இவ்வளோதான் இருக்குது. சின்ன ப்ரூஃப் தான். ஓகே, அதோட தியரி மட்டும் ஞாபகத்தில் வச்சா போதும். என்ன இந்த அப்பர் பவுண்டு, லேஸ்ட் அப்பர் பவுண்டு, கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு, அப்படி அது மட்டும் ஞாபகத்தில் வச்சா போதும். நெக்ஸ்ட் we are going to prove the commutative law. commutative law என்னன்னு பார்த்துக்கலாம். commutative property groups பார்த்துருக்கு. similar to that. okay, so let this be a lattice, then prove that ன்னு சொல்லி தான் கொஸ்டின் வரும். for any a b l n a star b equal to b star a and a sum b is equal to b sum a. எந்த பொசிஷனில் போட்டாலும் சேம் கிடைக்கும்னு தான் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, for that consider a product b. a product b. By the definition of this, we know that it is equal to greatest lower bound of ab. இப்போ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் ஏபின்னு எழுதிருச்சுனாலும் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் பிஏன்னு எழுதிருச்சுனாலும் சேம் தானே கிடைக்கும். அப்போது கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் பிஏன்னு எழுதிக்கலாம். அண்ட் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் பிஏன்னு சொல்கிறது என்ன? பி ப்ராடக்ட் ஏ தான். ஸோ என்ன கிடச்சிருச்சு? ஏ ப்ராடக்ட் பி ஈக்குவல் டு பி ப்ராடக்ட் ஏன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் கன்சிடர் ஏ சம் பி. By the definition of sum, we know that it is equal to least upper bound of AB. ரைட்? இப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏபியில் நான் வந்து ஏபின்னு சொல்கிறது அப்படியே பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதிருச்சு. இது வந்து செட்டு தான், ஜஸ்ட்டு செட்டு தான். இப்போ செட்டு 1 2ன்னு சொல்கிறதும் செட்டு 2 1ன்னு சொல்கிறதும் சேம் தான்.
ஆனால் ஓடேடு பெயர் 1 2வும் ஓடேடு பெயர் 2 1ம் சேம் இல்லை. ஓகே, இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே செட்ஸு தான். இப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏபின்னு சொல்கிறதும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் பின்னு சொல்கிறதும் சேம் தான். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் பிஏ. அண்ட் பை த டெஃபினிஷன் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் பின்னு சொல்கிறது எதுக்கு ஈக்குவல்? பி சம் ஏக்கு ஈக்குவல். அப்போ என்ன கிடச்சிருச்சு? ஏ சம் பி ஈக்குவல் டு பி சம் ஏன்னு கிடச்சிருச்சு. ஸோ அந்த ப்ரூஃபும் கம்ப்ளீட் ஆச்சு. இவ்வளோ சின்ன ப்ரூஃப்ஸ் தான் வருது, ஈஸியாக படிச்சுக்கலாம். பொசிஷன் மாற்றி எழுதுறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? அசோசியேட்டிவ் லா. இது கொஞ்சம் லெங்க்த்து தான், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ அசோசியேட்டிவ் லோ என்னன்னு பார்த்துக்கலாம். ரெண்டு ஆப்ரேஷன்ஸ்லேயும் நம்ம அது அசோசியேட்டிவ் லோ ப்ரூவ் பண்ணோம். இப்போ ரெண்டு ஆப்ரேஷன் சொல்லும்போது இங்கே என்ன ஜாயின் அண்ட் மீட் ப்ராடக்ட் ஆர் சம் இது ரெண்டும் தானே வருது. இப்போ அதுக்கு ரெண்டுக்குமே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தான் நாம் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லெட் இட் பி ஏ lattice. Then prove that for any ABC in L, A star B star C is equal to A star B star C. இங்கே ஸ்டார் பார்க்கும்போது குரூப்பில் இருக்கிற ஸ்டாருன்னு ஞாபகத்தில் வரக்கூடாது. இங்கே நாம் ரீடிஃபைன் பண்ணியிருக்கு. இந்த யூனிட்டில் ஸ்டார்னு சொல்கிறது என்ன? A star Bன்னு சொல்கிறது என்ன? விச் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் A and B. அப்போ அங்கே என்ன வேணுனாலும் வந்துக்கலாம் இல்லை, சாரி A star Bன்னு சொல்கிறது ப்ராடக்ட் ஆஃப் A and B and it means that என்ன greatest lower bound of A and B. அதுக்கு தான் நாம் இந்த ஃபார்முலா ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, அண்ட் இந்த சம்மு வரும்போது என்ன? which is join means அது வந்து என்ன வரும்? லீஸ்ட் அப்பர் பவுண்டு வந்துடும். ஓகே, ஸோ என்ன ப்ரூவ் பண்ணணும்? A star B star C is equal to A star B star Cன்னு ப்ரூவ் பண்ணிக்கணும். அண்ட் இது சம்மிலையும் ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலான்னா, நான் வந்து இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கே பாரு, இப்போ ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு இக்குவேஷனாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம், 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. P ஈக்குவல் டு Q. இப்போ P ஈக்குவல் டு Q ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன? P சால்வ் பண்ணி கிடைக்கிறதும் Q சால்வ் பண்ணி கிடைக்கிறதும் சேம் நம்பர்னு ப்ரூவ் பண்ணினா போதும். இப்போ நான் வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து ஒன்றா எடுத்துக்கிறேன், ரைட் சைடு இன்னொன்றா எடுத்துக்கிறேன். லெஃப்ட் சைடை நான் வந்து டின்னு டினோட் பண்ணிக்கிறேன். A ஸ்டார் B ஸ்டார் Cன்னு சொல்கிறது டின்னு டினோட் பண்ணிட்டேன். அந்த வேல்யூ என்ன கிடைக்குதோ அதை டின்னு டினோட் பண்ணிட்டேன். அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது A ஸ்டார் B ஸ்டார் C, அது நான் வந்து ஈன்னு டினோட் பண்ணிட்டேன். and it is equation 1 and it is equation 2. ஓகே, அப்போ 1 ஈக்குவல் டு 2 இல்லைனா D ஈக்குவல் டு ஈன்னு தான் ப்ரூவ் பண்ணணும். D ஈக்குவல் டு E வந்துருச்சுன்னா இதுவுமே சேம் ஆகிடும். ஓகே, ஸோ ஃப்ரம் ஒன் A ஸ்டார் B ஸ்டார் C ஈக்குவல் டு என்ன? கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டோ இதுதான். இது வந்து ஒரே நம்பரை எடுத்துக்கோ. B ஸ்டார் C என்ன நம்பர் கிடைக்குதோ அது இங்கே வந்துடும். ஓகே, A ஸ்டார் Bன்னு சொல்கிறது இட் இஸ் த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் AB தானே வந்துருச்சு. அப்போ இங்கே பிக்கு பதிலாக B ஸ்டார் C இருக்குது. இப்போ A ஸ்டார் B ஸ்டார் C இஸ் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் A B ஸ்டார் Cன்னு வந்துருச்சு. ரைட், அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு அகெயின் சேம் திங். ஓகே, அப்போது இங்கே லெஃப்ட் சைடில் கிடைக்கிறது தான் நாம் டின்னு டினோட் பண்ணியிருந்தேன். அப்போ D ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் A B ஸ்டார் Cன்னு வந்துருச்சு. ரைட், இப்போது இந்த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் என்ன? அது வந்து ஒரு லோவர் பவுண்டு தான், ரெண்டுக்குமே லோவர் பவுண்டாக இருந்துடும். ரைட், இப்போ லோவர் பவுண்டுன்னு மீனிங்கில் என்ன சொல்லிக்கலாம்? D இஸ் ரிலேட்டட் டு A அண்ட் D இஸ் ரிலேட்டட் டு B ஸ்டார் C. ரெண்டுக்கிட்டேயும் ரிலேஷன் இருக்கணும்ல கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டில் கிடைக்கிற நம்பருக்கு. இப்போ D இஸ் ரிலேட்டட் டு A அண்ட் D இஸ் ரிலேட்டட் டு B ஸ்டார் C. அதில் டவுட் இருக்குன்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேயும் லோவர் பவுண்ட்ஸ் எப்படி வேல்யூட் பண்ணியிருக்குன்னு பார்த்தா போதும். 2 எலிமெண்ட்ஸ் வந்த போது அந்த 2 எலிமெண்ட்ஸோடையும் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு எப்படி வேல்யூட் பண்ணியிருக்குன்னு பார்த்தா போதும். அப்போது நமக்கு என்ன சொல்லலாம்? இந்த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் A B ஸ்டார் C D வந்திருக்கு. அப்போ D இஸ் ரிலேட்டட் டு A அண்ட் D இஸ் ரிலேட்டட் டு B ஸ்டார் Cன்னு வந்துருச்சு. இதுக்கு 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் consider B star C. B star C by the definition of product B product C. அதுதானே B product C is equal to greatest lower bound of BC தான்.
இப்போ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் பிசின்னு சொல்லும்போது இந்த நம்பர்னு சொல்கிறது பி கிட்டேயும் ரிலேஷன் இருக்கணும், சி கிட்டேயும் ரிலேஷன் இருக்கணும், ரைட்? ஸோ பி ப்ராடக்ட் சி இஸ் ரிலேட்டட் டு பி அண்ட் பி ஸ்டார் சி இஸ் ரிலேட்டட் டு சி. ஓகே, அப்போது நமக்கு என்ன கிடச்சிருந்தது? டி இஸ் ரிலேட்டட் டு பி ஸ்டார் சின்னு கிடச்சிருச்சு. டி இஸ் ரிலேட்டட் டு ஓகே வெயிட் இங்கே என்ன வேணும்னா இதோ இந்த இக்குவேஷன் இருக்குல்ல, இது எடுத்துக்கோ. இதிலிருந்து டி இஸ் ரிலேட்டட் டு பி ஸ்டார் சின்னு வந்திருக்கு தென் அந்த இக்குவேஷன்லேருந்து. அண்ட் பி ஸ்டார் சின்னு சொல்கிறது ரிலேட்டட் டு பி அண்டு பி ஸ்டார் சின்னு சொல்கிறது ரிலேட்டட் டு சின்னும் கிடச்சிருச்சு, ரைட்? அப்போ இது டிரான்சிட்டிவ் லா வச்சு நமக்கு என்ன சொல்லிக்கலாம்? டி இஸ் ரிலேட்டட் டு பி ஸ்டார் சி தான், பி ஸ்டார் சி ரிலேட்டட் டு பி தான். ஸோ ஃப்ரம் தேட் we can say that டி இஸ் ரிலேட்டட் டு பி, ரைட்? அண்ட் செகண்டில் இருந்து டி இஸ் ரிலேட்டட் டு பி ஸ்டார் சி தான் அண்ட் பி ஸ்டார் சி இஸ் ரிலேட்டட் டு சி தான். ஸோ டிரான்சிட்டிவ் லா வச்சு டி இஸ் ரிலேட்டட் டு சின்னு சொல்லிக்கலாம். அப்போ கிடச்சிருக்கிறத இக்குவேஷன் 4ன்னு கொடுத்துக்கோ. ஓகே, இப்போ 3 இருந்ததில்ல, டி இஸ் ரிலேட்டட் டு ஏன்னா, அப்போ இந்த 3யும் 4ம் கம்பைன் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு? டி இஸ் ரிலேட்டட் டு ஏ, டி இஸ் ரிலேட்டட் டு பி அண்ட் டி இஸ் ரிலேட்டட் டு சி. இப்படி மூணுக்குமே கீழே தானே டி வருது. அப்போது டி என்ன ஆயிடுச்சு? லோவர் பவுண்ட் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ டி இஸ் த லோவர் பவுண்ட் ஆஃப் ஏபி அண்ட் டி இஸ் ரிலேட்டட் டு சின்னு எழுதிக்கலாம். மூணுக்குமே எழுதலை நான் மூணுக்குமே லோவர் பவுண்டாக வருது. ஆனால் நான் என்னோடய ப்ரூஃபுக்கு தேவையான ரீதியில் என்ன எடுத்துக்கிறேன்னா டி இஸ் ரிலேட்டட் டு ஏ அண்ட் டி இஸ் ரிலேட்டட் டு பி வந்தபோது என்ன சொல்லிக்கலாம்? டி இஸ் எ லோவர் பவுண்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு சொல்லிக்கலாம், ரைட்? டி இஸ் எ லோவர் பவுண்ட் ஆஃப் ஏன்னு ஃபஸ்ட்லேருந்து கிடச்சிடும். இதிலேருந்து டி இஸ் எ லோவர் பவுண்ட் ஆஃப் பின்னு கிடச்சிடும். ரெண்டுமே கம்பைன் பண்ணும்போது டி இஸ் எ லோவர் பவுண்ட் ஆஃப் போத் ஏ அண்ட் பின்னு வந்துடும். ஸோ டி இஸ் எ லோவர் பவுண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. அண்ட் நான் ஃபோர்த்து ஒன் அப்படியே இது அப்படியே எழுதிக்கிறேன், டி இஸ் ரிலேட்டட் டு சி. அப்போ இதிலிருந்து என்ன சொல்லலாம்? இந்த டி இஸ் எ லோவர் பவுண்ட் ஆஃப் ஏபின்னு கிடச்சிருக்கு, ரைட்? அப்போது ஏ ஸ்டார் பின்னு சொல்கிறது கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் ஏ ஸ்டார் பின்னு சொல்கிறது கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் ஏபி தான். அப்போ நாம் என்ன லோவர் பவுண்டு ஏ அண்ட் பியோட என்ன லோவர் பவுண்டு எடுத்துருச்சுனாலும் அந்த லோவர் பவுண்ட் இஸ் ரிலேட்டட் டு ஏ ஸ்டார் பி தான், ரைட்? இப்படி தானே நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பை த டெஃபினிஷன் இருந்தது. அப்போது டி இஸ் ரிலேட்டட் டு ஏ ஸ்டார் பின்னு கிடச்சிருச்சு, ரைட்? புரியுதா? இங்கே ஒன்று கூட ஒன்ஸ் மோர் திங்க் பண்ணிப்பார். இந்த லைன்லேருந்து என்ன கிடைக்குது? டி இஸ் ஏ லோவர் பவுண்ட் ஆஃப் ஏபி and the lower bound of the set AB is what? Greatest. What is the greatest lower bound of AB? It is denoted as A star B. And இதோட ப்ராப்பர்ட்டி என்ன? இது greatest lower bound-ஆக இருக்கும். lower bounds-லே greatest element-ஆக இருக்கும், ரைட்? அப்போ என்ன எலமெண்ட் எடுத்துருச்சுனாலும் அதில் எல்லாம் greatest தானே A star B. அப்போது அந்த எலமெண்ட்டு டின்னு சொல்கிறது என்ன ஆயிடுச்சு? which is related to A star Bன்னு வந்துருச்சு. ஸோ டி இஸ் ரிலேட்டட் டு ஏ ஸ்டார் பி அண்ட் இது அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டுக்குமே லோவர் பவுண்டாக எது வருது? டி வருது. ஏ ஸ்டார் பிக்கும் லோவர் பவுண்டு தான், சிக்கும் லோவர் பவுண்டு தான். ஸோ டி இஸ் த லோவர் பவுண்ட் ஆஃப் ஏ ஸ்டார் பி அண்ட் சின்னு வந்துருச்சு. ஓகே, அண்ட் வாட் இஸ் த லோவர் பவுண்ட் ஆஃப் திஸ் ஒன்? திஸ் இஸ் ஏ ஸ்டார் பி. அது ஒரு எலமெண்ட் தானே. அப்போ ரெண்டுக்குமே லோவர் பவுண்டு. இங்கே ஏ ஸ்டார் பிக்கு பதிலாக அங்கே சம் கே இருக்குதுன்னு நினச்சிக்கோ. தென் வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் திஸ் செட்? கே ஸ்டார் சின்னு வந்துடும்ல. அங்கே கே தானே ஏ ஸ்டார் பி. அப்போ ஏ ஸ்டார் பி ஸ்டார் சின்னு கிடச்சிடும், ரைட்? அப்போ இது என்னன்னு எடுத்திருந்தேன்? ஈன்னு எடுத்திருந்தேன்ல. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஈன்னு சப்போஸ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டில். ஸோ டி இஸ் த lower bound of this set ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஃப்ரம் that we can say that D is related to the greatest lower bound of this set. இப்போ ரிலேஷன் இருக்குன்னா என்ன? இந்த சிம்பிள் தானே போட்டுடும். ஸோ D is related to ன்னு வந்துருச்சு. ஓகே, ஃப்ரம் 2 நாம் இங்கே இப்படி சப்போஸ் பண்ணியிருந்தேன்.
இப்போ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணும்போது டி இஸ் ரிலேட்டட் டு ஈன்னு கிடச்சிருச்சு. ஸோ இது இக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னும் டி இஸ் ரிலேட்டட் டு ஈன்னு மட்டும்தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்? இ இஸ் ரிலேட்டட் டு டின்னு கூட ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்போது ஆன்டி சிமெட்ரிக் லா வச்சு நமக்கு என்ன தெரியும்? A is related to B and B is related to A இருந்துருச்சுன்னா A equal to Bன்னு வந்துடும். அப்போது நமக்கு என்ன கிடச்சிருச்சு? D is related to Eன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணிடும்? E is related to Dன்னு ப்ரூவ் பண்ணிடும். ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? E equal to Dன்னு கிடச்சிடும். புரியுதா? அப்போது இது ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நாம் ட்ரை பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போ அதுக்கு அப்படியே பார்த்துக்கலாம். சிமிலர்லி ஃப்ரம் 2 equation 2 இருந்ததுல A star B star C. இப்போ இது இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டோ. இது எல்லாமே இது A star B இது சொல்கிறது ஒரு எலமெண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் A star B Cன்னு வந்துடும். ஓகே, அண்ட் இந்த லெஃப்ட் சைடில் எழுதினது தான் ஈன்னு எழுதியிருந்தேன். ஸோ E ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் A star B Cன்னு வந்துடும். அண்ட் பை த டெஃபினிஷன் ஆஃப் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு நமக்கு என்ன தெரியும்? E is related to A star Bன்னு தெரியும் அண்ட் E is related to Cன்னு தெரியும். ஓகே, இப்போ நான் இது ரெண்டுமே சேர்ந்து 7 எடுத்துக்கிறேன். இல்லைனா இது வந்து 7 எடுத்துக்கிறேன் இந்த இக்குவேஷன். அண்ட் இதிலிருந்து பாரு, A star Bன்னு சொல்கிறது என்னன்னு தெரியும்ல? A star Bன்னு சொல்கிறது கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் AB தான். ரைட்? இப்போ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டாக வந்ததுனால நமக்கு என்ன சொல்லலாம்? A star B is related to A and A star B is related to B. இப்படி வந்துருச்சுன்னா எப்படி ரிலேஷன் இருக்கும்? A star B is related to A and A star B related to B. ஆல்ரெடி நமக்கு என்ன கிடச்சிருக்கு? E is related to A star Bன்னு கிடச்சிருக்கு. ஸோ E is related to A star B, E is related to A star B. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்ல பாரு, E is related to A star B and A star B is related to A. ஸோ ட்ரான்சிட்டிவிட்டி வச்சுட்டு நமக்கு என்ன சொல்லலாம்? E is related to Aன்னு சொல்லிக்கலாம். இந்த செகண்ட் ஒன் எடுத்து பாரு, E is related to A star B and A star B is related to B. அப்போ ட்ரான்சிட்டிவிட்டி வச்சு என்ன சொல்லலாம்? E is related to Bன்னு சொல்லிக்கலாம். அப்போ எதெல்லாம் கிடச்சிருக்குன்னு பாரு, E is related to A கிடச்சிருச்சு, E is related to B கிடச்சிருச்சு அண்ட் E is related to C கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து இது வந்து கம்பைன் பண்ணி என்ன சொல்கிறேன்? E is related to B and E is related to Cன்னு வந்துருச்சுல. ஸோ E என்ன ஆகிடும்? E is the lower bound of B and lower bound of C. ரெண்டுக்குமே காமனாக வேற ஒரு லோவர் பவுண்டு தான் E. அப்போ என்ன சொல்லலாம்? E is the lower bound of BCன்னு வந்துடும். இந்த செட்டுக்கு லோவர் பவுண்ட் ஆகிடும். ரைட்? அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ஒன் அப்படியே எழுதிக்கிறேன், E is related to A. இப்போ பாரு, இது வந்து E is related to A நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். தென் E is the lower bound of BCன்னு எழுதியிருக்குல்ல. இப்போ நமக்கு என்ன தெரியும்? BCன்னு சொல்கிற செட் எடுத்துருச்சுன்னா இதோட கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு தான் B star Cன்னு டினோட் பண்ணுறது. அப்போ இந்த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டுன்னு சொல்கிறது இந்த செட்டோட எதெல்லாம் லோவர் பவுண்ட்ஸ் இருக்குதோ அதுக்கெல்லாம் கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த செட்டோட ஒரு லோவர் பவுண்டு Y எடுத்துருச்சுன்னா Y is related to B star C ஆக இருக்கும். ரைட்? அப்போ அங்கேருந்து என்ன சொல்லலாம்? இங்கே பாரு, இங்கே E is a lower bound of this setன்னு கிடச்சிருச்சு and the lower bound of this setன்னு சொல்கிறது B star, greatest lower boundன்னு சொல்கிறது B star C தான். சாரி, என்ன கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு, நான் லோவர் பவுண்டுன்னு மட்டும் சொல்லி போச்சு, அது தப்பு தான். இப்போ இந்த செட்டோட கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டுன்னு சொல்கிறது B star C தான். அப்போது என்ன, நான் இங்கே சொன்னது வச்சு என்ன சொல்லலாம்? E is related to B star Cன்னு சொல்லிக்கலாம். ரைட்? அப்போது இப்போ ரெண்டு கிடச்சிருக்கு. E is related to A கிடச்சிருக்கு, E is related to B star C. ஸோ இதிலேருந்து E is a lower bound of Aன்னு கிடச்சிடும், இதிலேருந்து E is a lower bound of B star Cன்னு கிடச்சிடும். அப்போ ரெண்டுமே கம்பைன் பண்ணி என்ன கிடைக்கிது? E is the lower bound of A and B star Cன்னு கிடச்சிடும். ரைட்? இப்போ நான் இங்கே சொன்ன அதே ப்ராப்பர்ட்டி வச்சு என்ன சொல்லலாம்? Eன்னு சொல்கிறது இந்த செட்டோட லோவர் பவுண்டு தான். ஸோ இந்த செட்டோட ஒரு லோவர் பவுண்டு தான். அப்போ இந்த செட்டோட கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு எடுத்துருச்சுன்னா அதை விட சின்னதாக இருக்கும். யார்? ஈன்னு சொல்கிறது. சின்னதுன்னு மீனிங் எல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். நான் டைரெக்டு சின்னது சொல்லலை, சின்னதுன்னு சொல்கிறது மைண்டில்
கவனமாக வச்சுக்கோ. நான் ஸ்மாலர்னுள்ள மீனிங்கில் சொல்லலை, இந்த நொட்டேஷனில் இது சின்னது இது பெருசுன்னு எடுத்து டைரெக்டாக சொல்லிடுச்சு, அவ்வளோதான். கன்ஃபியூஷன் ஆக வேணாம். அப்போது ஒன்ஸ் மோர் நான் ரிப்பீட் பண்ணுறேன், பார்த்துக்கோ. E is the lower bound of this செட்டுன்னு கிடச்சிருச்சு. ஸோ நான் வந்து இந்த செட்டோட கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு கண்டுபிடிக்கும்போது அது என்ன ஆகிடும்? A star B star C தான். அப்போது E is the lower bound of this set and the greatest lower bound of this set is this one. So we can say that from this E is related to A star B star C ன்னு கிடச்சிடும். and this is equal to D ன்னு நம்ம ஃபஸ்ட்டில் சப்போஸ் பண்ணியிருந்தேன். அப்போ அதிலிருந்து என்ன கிடச்சிருச்சு? E is related to D ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, அப்போ E is related to D ன்னு கிடச்சிருச்சு. அதுக்கு equation number 8ன்னு கொடுத்துக்கோ. இப்போ 7 and 8 கம்பைன் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? D is related to E and E is related to D. By the antisymmetric property we can say that D equal to E. And what is D? A star B star C. And what is E? A star B star C. So இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, similarly we can prove that what? The sum case also. Sum caseல எப்படி வருது? A sum B sum C is equal to A sum B sum C. Okay.